நிவின் பாலியோட பெத்லஹேம் குடும்ப யூனிட். சில ஆக்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஏட்டர்ஸ் ரொம்ப கம்மியாவே இருப்பாங்க. அதுல ஒருத்தவர் தான் நிவின் பாலி. பிரேமம் படம் அவரை நல்லா உச்சியில கொண்டு போய் விட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பெருசா போகவே இல்லை. நிவின் பாலி நடுவுல எங்கடா போனாரு அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் நடிச்ச எல்லா படமுமே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் படம் ஒரு கம்பேக்கா அமைஞ்சது நிவின்க்கு. அடுத்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன சர்வமய படம் நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நிவின் ஒரு ப்ராப்பரான சக்சஸை டேஸ்ட் பண்றாரு சர்வமயா படத்துல. பேக் டு பேக் சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுத்து நிவின் அவரோட கம்பேக்கை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அவரோட அடுத்த படத்துக்கு இப்ப யார் கூட ஜாயின் பண்ணிருக்காருன்னா வேற யாரும் இல்ல, கிரீஷ் ஷேடி. இவரு என்னோட ஃபேவரட் டைரக்டர்ல ஒன்னு. டைரக்டர் கிரீஷ் ஷேடிக்கு ராம்காம் அண்ட் ஃபீல் குட் ஜானர்ல பிளாக் பஸ்டர் ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. தண்ணீர் மதன தினங்கள், சூப்பர் சரண்யா அண்ட் ரீசன்ட் பிளாக் பஸ்டர் பிரேமலு. ஒவ்வொரு சீன்லயுமே நம்மள சிரிக்க வைக்கிற டைரக்டர் தான் கிரீஷ் ஷேடி. இவரு ஆடியன்ஸ்க்கு சிம்பிளா, ரிலேட்டபிளா, ஃபன் ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னிங் ஸ்டோரிஸ் கொடுக்கறதுல ஜித்து. இந்த ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்துச்சோ அப்பையில இருந்தே ஆடியன்ஸ் கிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. கிரீஷ் ஷேடி ராம்காம்ல எவ்வளவு ஸ்ட்ராங்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே ஜானர்ல தலைவன் நிவின் பாலி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா இந்த படம் ரெண்டு பேருக்குமே ஒரு மினிமம் கேரண்டி சக்சஸை கொடுக்கும். பெத்லஹேம் குடும்ப யூனிட்க்கு மலையாள ஃபேன்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்டேஷன்ல இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவே வெயிட்டிங்ல இருக்கு.